தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயருக்கு திருப்புகழ்ச்சியும் கனமும் உண்டாகட்டும். ஆண்டவருடைய திருப்பெயராலே இந்த காணொளி காட்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இங்கே கடவுளை தொழுது கொள்வதற்கும் நம்முடைய இல்லங்களிலே நாம் இருக்கின்ற சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும் குறிப்பாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அன்பின் நிறைவாக உம்முடைய திருக்கரத்திலே எங்களை நாங்கள் இந்த நாளிலும் அர்ப்பணிக்கிறோம். உடைய திரியேக பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். தூய ஆவியருடைய அருட்துணை தொடர்ந்து எங்களை பாதுகாத்து புதிய மாதத்திலும் சந்திப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய திருநாமத்தின் மகிமைக்கென்றும் கடவுளுடைய மாட்சிமைக்கென்றும் பாமாலையிலே 293வது பாடலிலே ஒரு சில சரணங்களை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 293. தொடர்ந்து நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கடவுள் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணையாயிருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என்னுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நம்மிலே பாவமில்லை என்று சொல்வோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருப்போம். நமக்குள் உண்மையற்று போகும். ஆனால் நம்முடைய குறைகளை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்தால் அவைகள் அனைத்தையும் ஏற்று நம்மை முற்றிலுமாய் கழுவி நம்மை மீட்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புவோர் ஆண்டவருடைய வாழ்வில் பிரவேசிப்பர். ஆகவே நம் நிலை உணர்ந்து நாம் அமைதி காத்து ஆண்டவருடைய திருப்பிரசனத்திலே 2வது பாவரிக்கையின் மூலமாக நாம் கடவுளிடத்திலே நம்மையும் நமது வாழ்வையும் நாம் சமர்ப்பிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி நீர் எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு நீர் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும்
தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் இருக்கின்ற இடங்களிலே இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியினை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 99 1 முதல் 9 வசனங்கள் முடிய. சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 1 முதல் கடைசி முடிய. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜலங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோப்பில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரிகளின் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் என்றார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் வேதப்பாடம் முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போது எப்போதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் 21 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவன், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் இந்த மெய்நிகர் வழிபாட்டின் வழியாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய சிந்திக்கப்பட கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள், அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம் என்று சொல்லி, ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம். அநேக நேரங்களிலே இந்த அருட்பொழிவு என்று சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது அருட்தொண்டர்களுடைய வாழ்வு முறையை பற்றி. whenever we remember the ordination, it always reminds the full-time workers or the ordained minister.
ஆனால் இந்த நாளிலே சற்று ஆழமாகவும் அதே விதத்திலே நம்முடைய வாழ்வோடும் இந்த காலகட்டங்களிலே தொடர்புபடுத்துவதற்கு நான் விரும்புகிறேன். ஒருவேளை இந்த செய்தியை தொடர்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய காணொளி காட்சியை நாம் காணலாம். Though I am a Hindu, I have faith in the gospel of Jesus. By the grace of Jesus Christ, I got educated and came up in life. I entered into Tamil Nadu Higher Judicial Service in the age of 9, at the age of 33.5 years in the year 1988, and served the institution for 3 decades, for over 3 decades. During my judicial service, there were mountains of obstacles at various stages for no reason, or there was no basis for those obstacles. Yet, no human hand could prevent what Jesus Christ has ordained for me in my life. மேற்கண்ட நிகழ்வின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்பல விதங்களிலே நம்முடைய வாழ்வு முறைகளை இன்றைக்கு ஏற்படுத்துகிறார். இந்த அருட்பொழிவு என்பது அவருடைய அருட்தொண்டர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற அத்துணை பேருக்கும் ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். The ordination is not meant for the workers who committed full time or the part time. The people who have been called to his ministry into his vineyard. ஆண்டவருடைய தோட்டத்திலே பணியாற்றுவதற்கு அல்லது அழைக்கப்பட்டிருக்கிற அத்துணை பேரும் அருட்பொழிவு பெற்றவர்கள் என்பதை இங்கே ஆண்டவர் மீண்டுமாக இவ்விதமான திருவார்த்தைகளின் மூலம் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த வாசி கேட்ட நற்செய்தி பகுதி மற்றும் சங்கீதங்களின் புத்தகத்தில் இதனுடைய ஆழத்தின் தன்மையையும் வாழ்வு முறைகளையும் பற்றி விளக்கி காட்டப்பட்டிருக்கிறது. நற்செய்தி பகுதியை மையமாக வைத்து நான் 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாசி கேட்ட முதல் பகுதி அல்லது 15ஆம் திருவார்த்தை 3 விதமான கேள்விகளோடு கூட ஆரம்பிக்கப்படுகிற ஒரு பகுதியாக இது அமைகிறது. பேதுருவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் உறவாடுவதற்காக அல்லது அங்கே அவருடைய உள் மனதை ஏற்றுக்கொள்வதற்கு இவ்விதமான கேள்விகளின் வழியாக சந்திக்கின்ற சந்திப்பை நாம் இங்கே காணலாம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் 3 விதமான கூற்றுக்களோடு கூட பேதுருவோடு பகிர்ந்து கொள்ளுகிற காட்சியும் அவர் தருகிற பொறுப்புணர்ச்சியை காட்டுகிறது. It is not only by a question which has been traced, but also the responsibility which he made thrice in his statement. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இயல்பாகவே இந்த பகுதியை நாம் உற்று நோக்கும் பொழுது இந்த 3 கேள்விகள் பேதுருவனுடைய மறுதலிப்பை பற்றி சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைகிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் தொடர்புபடுத்தலாம். ஆகவே 3 முறை மறுதலித்த பேதுருவிற்கு இங்கே 3 முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விதமான வார்த்தைகளின் மூலமாக இங்கே அவரை சந்திக்கின்ற சந்திப்பின் நினைவாற்றலாகவும் இது காணப்படுகிறது. அதே சமயத்தில் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற 3 விதமான அல்லது 3 கட்டங்களிலே பேதுரு சொல்லுகிற வார்த்தைகள் கடவுள் தருகிற பொறுப்பையும் இந்த 3 இடங்களிலே நினைவூட்டக்கூடியதாக அமைகிறது. There are some kind of a repetition or repulsion to implicate in their life. Even today, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில வார்த்தைகளின் மூலமாக வாழ்வு முறைகளின் மூலமாக நம்மோடு கூட அவ்வப்பொழுது பேசுவதற்கு அவர் விழைகிறார். பல காரியங்களை கொண்டு திரும்ப திரும்ப நம்மோடு கூட உரையாடுவதற்கு அவர் விரும்புகிறார். திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. ரெபிடேஷன் இட் ஆல்வேஸ் ரிமைண்ட் சம்திங் இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மிக முக்கியம் என்கிற சூழல் உண்டு. டு யூ லவ் மீ? நீ என்னை நேசிக்கின்றாயா? 15, 16, 17 தொடர் வார்த்தைகளிலே நாம் இங்கே வாசிக்கிறோம். He was very loyal to Jesus. ஆண்டவருக்கு உண்மை சீடனாக அவர் காணப்பட்டார். பல இடங்களிலே தன்னுடைய நம்பகத்தன்மையை இயேசுவினிடத்திலே வெளிப்படுத்துகிறார்.
ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே செல்லுவோம்? நீரே நித்திய ஜீவ வார்த்தையாக நீர் காணப்படுகிறீர் என்று சொல்லி இன்னொரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொல்கிறார். யூ ஆர் த மெசையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பற்றுறுதி கொண்டு அங்கே தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்டபொழுது மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து, நீர் மெய்யான கிறிஸ்து. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த அன்பின் திருப்பணியின் வழியாக நாம் ஆண்டவரிலே பற்றுறுதி கொள்வதற்கு, எனக்கு அவர் கொடுத்த அழைப்பின் உறுதிப்பாட்டை ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்து காட்டுவதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காகவே இன்றைக்கு அதே குரல் உங்களையும் என்னையும் மீண்டும் அழைப்பதற்கு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. தொடர் பகுதியிலே நாம் அங்கே பார்க்கிறோம், பலமுறை உச்சரிக்கப்படுகிற வார்த்தையாக இந்த அத்தியாயத்திலே பல வார்த்தைகளை நாம் உள்வாங்கலாம். ஏனென்றால் முந்தைய பகுதியிலேயே ஆண்டவர் பேதுருவினிடத்திலே சொல்லுகிறார், சேவல் கூவுகிறதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, even if I have to die, I never disown you. நான் மரிக்க நேர்ந்தாலும் உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன். What a kind of statement he assured. But he flatly denied Jesus thrice. ஆனால் சில நாட்களுக்கு பிற்பாடு, சில காலகட்டங்களுக்கு பிற்பாடு அங்கே அவர் முற்றிலுமாய் மறுதலித்தார். Peter in his weakness he failed. But Lord Jesus wanted Peter and other disciples in order to initiate the healing process after his glorious resurrection. மீண்டும் இயேசு கிறிஸ்து நலிந்து போன அல்லது பின்வாங்கி போன, மறுதலித்து போய் தூரம் போன இந்த அன்பர்களை தேடிச் செல்கிறார், அவர்களை சேர்த்து கொள்வதற்கு. 3 குறிப்புகள் என்று சொல்லி நான் சொன்னேன். முதல் குறிப்பு, அருட்பொழிவு என்பது கடவுளின் அன்பை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்வது. Ordination is something sharing God's love with others. கடவுளின் அன்பை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்வது. 1 முதல் 15 திருவார்த்தைகள் இந்த பகுதியிலே நாம் வாசித்தால், அங்கே பேதுருவும் மற்ற 6 சீடர்களும் ஆண்டவர் அளித்த திருப்பணியை மறந்து அங்கே தங்களது வாழ்வு முறையை தேடிச் சென்றார்கள். They were backsliding in their profession. பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கையை அங்கே காட்டப்படுகிறது. 3.5 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட அளித்த அந்த திருப்பணியின் உறுதிப்பாடு, இங்கே அவர்கள் அந்த உறவை மறந்து தங்கள் தொழிலுக்கு நேராய் திரும்பி சென்றார்கள். They went for their ordinary life. தங்கள் பழைய வாழ்வுக்கு அல்லது தங்கள் தொழிலுக்கு சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட இருந்த அத்துணை பேரும். But he did not fail. ஆனால் ஆண்டவர் மறந்து விடவில்லை. He never condemned the disciples. அந்த சீடர்களை ஒரு நாளும் அவர் ஒருவேளை கடினமான வார்த்தைகளால் அங்கே பேசவில்லை. மாறாக he called them friends or children. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது dear friends. இன்னொரு திருமறையின் விளக்கத்தில் பார்க்கிறோம் dear children. My dear people of God. என் அன்புக்குரிய திருச்சபை அன்பர்களே, பல சூழல்களில் இருந்த நம்மை இன்றைக்கு ஆண்டவர் பல மாற்றங்களிலிருந்து பின்வாங்கி போய் ஒருவேளை நாம் தூர வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நம்மை தேடி ஆண்டவர் வருவதற்கு முயற்சிக்கிறார். இந்த அன்பு வார்த்தைகளால் மீண்டும் நம்மை தேடி வருகிறார். மை டியர் சில்ட்ரன், மை டியர் சன், மை டியர் டாட்டர் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேதுருவினுடைய அன்பிற்காக மாத்திரம் வரவில்லை. He also wanted to help him to rediscover his wounded heart. காயப்பட்ட மனதை, காயப்பட்ட உள்ளத்தை மறுதலித்து ஆண்டவரை நோகச் செய்த அந்த மனதை ஆண்டவர் காயப்படுத்துவதற்கு தேடி வருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இன்றைக்கு நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பும் பணியும் அதுதான். ஒருவேளை கடந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் வாயிலாக நம்முடைய பொது மக்களுக்கான கபசுர குடிநீர் சேவையை வழங்குவதற்கு நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அதற்கான முறைமைகளை கையாளுவதற்கு கடந்த நாளிலிருந்து அதை தீர்மானித்து இனி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே நம்மால் கூடுமான மட்டும் ஒருவேளை மனமோந்து வருகிற அன்பர்களால் இதை நாம் செய்யலாம் என்று சொல்லி தீர்மானித்த வகையிலே பல அன்பர்கள் இன்றைக்கு பங்கு பெற்றார்கள். திருச்சபையின் திருப்பணி என்பது ஏதோ அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அலசுவதல்ல, மாறாக ஆண்டவருடைய திருப்பணிகளை நம்முடைய வாழ்வு முறைகளிலிருந்து கையாளுவது. அப்பேற்பட்ட திருப்பணிக்கு இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் அளித்த அந்த அன்பையும் வாழ்வையும் இந்த திருச்சபை வாழ்விலிருந்து இந்த சமுதாயத்தோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். Feeding sheep is not a policy of an organization. மந்தைகளை காப்பது என்பது திருச்சபைக்கும் அல்லது இயக்கத்திற்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பல்ல, மாறாக இவைகளையும் தாண்டி இந்த சமுதாய வாழ்க்கையிலே இன்றைக்கு நமது அன்பையும் வாழ்வுமுறைகளையும் வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அன்பை எவ்விதமான இடங்களிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்? நமது வாழ்வுமுறைகளை எவ்விதமான சூழல்களிலே இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்? Where we are sharing our love and passion. ஆண்டவர் மீண்டும் நம்மை திரும்ப அழைக்கிறார். அவர் பக்கம் நம்மை அழைக்கிறார். Are we really bothered about our neighborhood community? நம்மை சார்ந்த மக்களுடைய வாழ்முறைகளை பற்றி நாம் யோசித்திருக்கிறோமா? இன்றைக்கு இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு இந்த சமுதாய வாழ்முறைகளிலே நொந்து போய் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாய வாழ்முறைகளிலே இன்றைக்கு நாம் இனம் காண்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட வாழ்முறைகளிலே நாம் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமா? அநேக நேரங்களிலே நாம் பல காரியங்களை குறித்து பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் செயல்படக்கூடிய சேனை வீரர்களாக இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இரண்டாவது குறிப்பு, அருட்பொழிவு என்பது பிறருக்கு தொண்டாற்றுவது. ஆர்டினேஷன் இஸ் ஹெல்பிங் ஆர் எம்பவரிங் த மீக்கர். சமுதாய வாழ்விலே நொந்து போன, நலிந்து போன அல்லது காயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பணியாற்றுவது. Do you love me more than these? இவைகளை காட்டிலும் நீ என்னை அன்பு செலுத்துகிறாயா? 3 திருவார்த்தைகளிலும் எதிரொலிக்கப்படுகிற கேள்வி இது. 15, 16, 17. Do you love me more than these? நீ நேசிக்கின்ற இந்த உலகத்தை காட்டிலும், நீ நேசிக்கின்ற இந்த பணியை காட்டிலும், நீ நேசிக்கின்ற இந்த சமுதாயத்தை காட்டிலும், நீ நேசிக்கின்ற இந்த செல்வத்தை அல்லது பொருளை, உனது வாழ்வை, இவைகளை காட்டிலும் நான் சொல்லுகிற பணியிலே, வாழ்விலே நீ அன்பு செலுத்துகிறாயா? விசுவாசம் கேள்வியினால் வரும். இந்த கேள்விகள் அப்பேற்பட்ட விசுவாச பற்றுறுதிக்கு நம்மை வழி நடத்தட்டும். Do you love me more than this? We are called to serve others. பிறருக்கு பணியாற்றுவதற்காக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The God, one who has called us, he is always faithful. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதே ஆண்டவர் இன்றைக்கும் அந்த உண்மைத்துவத்திற்கு நேராக அவருடைய திருப்பணிகளிலே நம்மை அழைத்திருக்கிறார். அவரது அன்பை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்னை அழைத்து கொண்டே இருக்கின்றார். அவரது அழைப்பு என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரையும் நான் அவருடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கின்ற வரையிலும் அப்படித்தான் ஆண்டவர் இந்த மனிதர்களை தேடிச் செல்கிறார். மறுதலித்து போன அந்த மாந்தர்களை தேடி மீண்டும் அந்த கடற்கரைக்கு செல்கிறார். He would have selected the better one, a smarter one. இவர்களை விட மேலானவர்களை, தேர்ந்தவர்களை, அறிவு பெற்றவர்களை ஆண்டவர் தேடிச் சென்றிருக்கலாம். மாறாக மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இவர்கள் பக்கம் அங்கே திரும்பச் செல்கிறார். அருட்பொழிவு அல்லது அருட்பணி என்பது பிறருக்கு தொண்டாற்றுவது. எரிக் என்கிற ஒரு இறையலாளர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், love is not a primary a relationship to a specific person. It is an attitude. It is an ordination of a character which determines the relatedness to the person of the world. அருட்பொழிவு என்பது
ஆண்டவர் அளித்திருக்கிற இந்த பிரதான அழைப்பு என்பது ஏதோ தனிநபரோடு கூட கொள்ளுகிற உறவு மாத்திரம் அல்ல, அன்பு மாத்திரம் அல்ல, இந்த முழு சமுதாயத்தோடு கூட தொடர்புபடுத்தி பார்க்கிற வாழ்முறைதான் இந்த அருட்பொழிவு திருப்பணி. ஆகவே தான் இப்பேற்பட்ட திருப்பணிகளை இந்த சமுதாயத்தோடு கூட நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஏதோ திருச்சபை வாழ்வோடு கூட உறவு கொள்ளுகிற திருப்பணி அல்ல. இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவதற்காகத்தான் இந்த திருச்சபையை ஆண்டவர் இப்பேற்பட்ட இடங்களிலே நிறுவியிருக்கிறார். உங்களையும் என்னையும் வாழ்விப்பதற்காக மாத்திரமல்ல, அநேக மக்களை வாழ்விழந்து வழியிழந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த சிலுவை அவர்களுக்கு வழியாகவும் வாழ்வாகவும் அமைய வேண்டும். அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த வாழ்விற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலவிதங்களிலே ஆண்டவரே என்னுடைய வாழ்வு முறைகளை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணிப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். Our service should not constrain with our own community. Rather, it has to serve to the world. இது உலகம் அனைத்திற்கும் உரிய நற்செய்தி. ஆகவே நமது பணி திருச்சபை வாழ்வோடு கூட மாத்திரமல்ல, திருச்சபைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே செயல்படுவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதே ஆண்டவர் அவ்விதமான திருப்பணிக்கு நேராக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். நமது திருச்சபை சார்ந்த ஒரு அன்பு சகோதரி கடந்த நாளிலே என்னை சந்தித்த பொழுது சொன்னார்கள், நான் அவர்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது அவர்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட காட்சி இது. ஐயா, இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில குடும்பங்களை நீங்களும் அறிவீர்கள். என்னிடத்திலும் ஒரு சிலர் சொன்னார்கள், ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் சொன்னது போல ஏதாவது நாம் செய்ய முடியுமா? அவர்களுக்கு உணவு, ஒருவேளை மற்ற காரியங்கள், வசதிகள் கூட இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. நாம் எதையாவது ஒன்றை செய்யலாமா? என் உள்ளம் நெகிழ்ந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த திருச்சபையின் வாழ்விலே தோள் கொடுக்கின்ற இந்த திருப்பணியிலே பிறருக்கு தொண்டாற்றுவதற்கு நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவைகளில் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, நொந்து போய் மனம் கசிந்து வாழ்விலே மறுதலித்து நேர்முகமாய் பார்க்க இயலாத எத்தனையோ அன்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அதே உள்ளத்தோடு கூட, அதே வாழ்வு முறையோடு கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். மூன்றாவது குறிப்பு, அருட்பொழிவு என்பது பிறரை ஆண்டவருக்கு நேராய் வழி நடத்துவது. Ordination is leading others to know or to lead them in the path of God's righteousness. கடவுளுடைய நீதியின் பாதையிலே பிறரை நாம் வழிநடத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு செலுத்துவது மாத்திரமல்ல, தொண்டாற்றுவது மாத்திரமல்ல, தொடர்பணி அவரது வாழ்விற்கு நேராக அவர் அண்டையிலே நாம் வழிநடத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அநேக நேரங்களிலே நாம் மையப்படுத்தி முழு நேர திருப்பணி என்று சொல்லி முழுக்கு போட்டுவிட்டு நாம் அவைகளில் இருந்து சற்று ஒதுங்கி நிற்பதற்கு நம்மை பார்த்து கொள்ளுகிறோம். இது அனைவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிற அன்பின் அழைப்பு. ஆகவே தான் இந்த 3 திருவார்த்தைகளிலும் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார், ஃபீட் மை lamps, tend my sheep and feed my sheep. உருவகம் வித்தியாசப்படுத்தி இருந்தாலும், ஒருவேளை கிரேக்க பதங்கள் அங்கே வித்தியாசப்படுத்தி காணப்பட்டாலும், ஆனால் வாழ்முறைகளிலே அழைப்பை ஒன்றாக்குகிறார். The responsibility here thrice given to feed God's sheep. கடவுளின் மந்தையை மேய்ப்பதற்கான அழைப்பு, கடவுளின் மந்தையை மேய்ப்பதற்கான அழைப்பு என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கலாம். அப்பேற்பட்டதான வாழ்விற்கு இந்த திருச்சபை வாழ்விலே ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த திருச்சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபை என்கிற குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பதின் நோக்கமே இணைந்து இசைந்து செயலாற்றுவதற்கு. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் ஏதோ வார்த்தைகளினால் நம்முடைய வாழ்முறைகளை வெளிப்படுத்துவதற்கல்ல. You and me are not just called to converse or communicate with others, rather to die or to sacrifice our life. நம்முடைய வாழ்முறைகளிலே நாம் தியாகத்தோடும் முழு தன்மையோடும் பிறருக்கான பணியாற்றவும் ஆண்டவர் அண்டையிலே வழிநடத்துவதற்குரிய இந்த முழு நேர பணிகளிலே
முழுமையாய் நம்மை இணைத்துக் கொள்ளவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜீசஸ் கால் பீட்டர் டு டை ஃபார் த டிவைன் வில். கடைசி வார்த்தையிலே நாம் வாசித்தோம், அவருடைய மரணத்தை குறித்ததான எதிர்பார்ப்பாக அங்கே அமைகிறது. மரிப்பதற்கு ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். 3 முறை அழைத்ததனுடைய முக்கியத்துவம், 3 முறை தெளிவுபடுத்தியதனுடைய ஆழம். இன்றைக்கு ஆண்டவர் அவரை மரிப்பதற்கும் ஆயத்தப்படுத்துகிறார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம், ஆழம் ஆபத்து நிறைந்தது. ஆழத்திற்கு அருகாமையிலே எவரும் நாம் செல்ல மாட்டோம். இங்கே ஆண்டவர் தனது திருப்பணியின் நிறைவிலே அந்த ஆழத்தின் வழியாக தைரியத்தையும் நம்பிக்கையையும் மரிப்பதற்கு கூட உனது வாழ்வை ஒப்புவிக்க வேண்டும் என்கிற வாழ்வுமுறையை ஏற்படுத்துகிறார். அன்றைக்கு ஆழத்திலே அழைத்து கொண்டதின் நோக்கம் இன்றைக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மாறாதவர். அதே ஆண்டவர் இன்றைக்கு நமது வாழ்வுமுறையை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதே வாழ்வுமுறையிலே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த இடத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். யூ அண்ட் மீ ஆர் கால் டு லீட் அதர்ஸ். ஆண்டவருடைய திருசித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. ஒருவேளை இன்றைக்கு இந்த நற்செய்தி பகுதியை என்னுடைய சகோதரி அவர்கள் வாசித்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 18 வயதுடைய தனது மகனை ஒரு விபத்திலே இழக்க நேரிட்ட ஒரு சூழல். அன்றைய நாளிலிருந்து அவர்களால் வெளிவர முடியாத ஒரு வாழ்வுமுறை. குறிப்பாக இந்த 4 மாத காலகட்டங்களிலே ஒருவேளை நெருக்கமான வாழ்வுமுறை. இன்றைக்கு அவருடைய அழைத்ததின் நோக்கம், இது என்னுடைய அருட்பொழிவு திருப்பணி. நான் பிறரை மாத்திரமல்ல, எனது வாழ்வையும் ஒருவேளை எனது குடும்பத்தையும் இப்பேற்பட்ட நலிந்த மக்களுடைய வாழ்வுமுறைகளையும் நான் நம்பிக்கையூட்ட வேண்டும். இதற்காக இறைவன் என்னை அழைத்திருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வுமுறைகளிலே இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே நலிந்து போய் வாழ்வற்று காணப்படுகிற அன்பர்களை நாம் இனம் கண்டு சேர்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்விதமான பணிக்கு இன்றைக்கு நாம் அழைப்பதற்கு, ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் முழு உள்ளத்தோடு கூட அவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றி கொள்வோம். அன்றைக்கு சமாரிய பெண் தனது கணவர்களை நேசித்தார். She most loved the human husbands. சகேயுனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவருடைய வாழ்வுமுறையிலே அங்கே he loved the money the most என்று சொல்லி பார்க்கிறோம். He was rich but unhappy. ஆனால் மறுபக்கம் தானியேல் he decided to love God by renouncing his own comforts in a palace. வாழ்கிற இடத்திலே கடவுளுக்காய் தனது வாழ்வை இழந்தார். அதன் அர்த்தம் ஆண்டவரால் அங்கே அங்கீகரிக்கப்பட்டார். He became a shining star. ஒளி வீசப்பட்ட அடியவராக தானியேல் மாற்றப்பட்டார். ஜெப வீரனாக மாற்றப்பட்டார். எனக்கு ஆண்டவர் எந்த இடங்களிலிருந்து அழைப்பை கொடுக்கிறாரோ அந்த இடங்களிலிருந்து செயலாற்றுவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பெற்ற அழைப்பிலே இவர்கள் பின்வாங்கி போனார்கள். These people fail in their determination. These people fail in their mission. தங்களுக்கு அழைக்கப்பட்ட திருப்பணியிலே, கொடுக்கப்பட்ட பணியிலே பின்வாங்கி போனார்கள். The backsliding life is a barren life என்று சொல்லுவார்கள். பின்வாங்கி போன வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கை என்று சொல்லி, அப்பேற்பட்ட கனியற்ற இந்த வாழ்வு தந்த இந்த மாந்தர்களைத்தான் தேடி செல்கிறார். இன்றைக்கு கனி கொடுக்கிறவர்களை அல்ல, மாறாக கனியற்ற, நொந்து போய் நலிந்து போய் வாழ்வற்ற சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பர்களை நாம் ஆற்றுப்படுத்துவதற்கும் மீட்டு கொண்டு வருவதற்கும் இந்த அருட்பணி திருப்பணியின் வழியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை நாம் காணொளி முதல் காட்சியிலே பார்த்திருப்போம். கடந்த வாரத்திலே ஓய்வு பெற்ற நீதி அரசி திருமிகு ஆர் பானுமதி அவர்களுடைய வாழ்வுமுறையின் சாட்சியை பற்றி அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருப்பணிக்கென்று என்னை அபிஷேகித்திருக்கிறார். தி ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர்டைன்ட் மீ வாட் டு டு இன் மை லைஃப்.
இந்த முழு ஒட்டுமொத்த நீதித்துறை மாத்திரமல்ல, இந்திய தேசமும் அவர்களது வார்த்தைக்கு நேராய் சற்று திசை பார்த்தது. நமது வாழ்வின் அழைப்பு பணியாற்றுவதற்கு மாத்திரமல்ல, செய்கிற பணியிலிருந்து ஆண்டவரை வெளிப்படுத்துவது. அப்பேற்பட்ட வாழ்விற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் கடவுளுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வாழ்முறைகளை அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, நான் தூரம் போய்விட்டேனே, நான் எப்படி உம் பக்கம் திரும்பி பார்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். தெரிந்து கொண்டவர் ஆண்டவர், நீங்கள் அல்ல. அதைத்தான் பேதுருவுக்கு கூட அவர் கற்றுத்தருகிறார். You did not choose me, but I chose and appointed you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. அதே தெரிவு செய்த ஆண்டவர் இன்றைக்கு நம் அனைவரையும் அவருடைய திருப்பணிக்கென்று தெரிவு செய்திருக்கிறார். முழு மனதோடு கூட அர்ப்பணிப்போமா? அவருக்கென்று சேவையாற்றுவோமா? அந்த சேவை பணியிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பை பகிர்ந்து கொள்ளுவோம். பிறருக்கு நாம் முழு மனதோடு கூட தொண்டாற்றுவோம். அவருடைய வாழ்வுக்கு நேராய் அநேகரை வழிநடத்துவோம். அந்த அன்பின் பணியிலே ஆண்டவர் வழிநடத்துவதற்கு உங்களையும் என்னையும் தொடர்ந்து பலப்படுத்தி, ஆற்றல் படுத்தி, நம்பிக்கையூட்டி வழிநடத்துவாராக. ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை பற்றி அறிகிற விசுவாசத்திலே நம்முடைய விசுவாச பற்றுறுதியை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரித்திருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்தவாறே கீர்த்தனையிலே நாம் யாவரும் இணைந்து 122வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பிற்பாடு செயலர் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகளை நமக்கு அறிவித்து தருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே திருச்சபை அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலி ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மாதத்தின் முதல் நாள் ஆராதனை வரும் 1/8/2020 சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு நமது ஆலய இணையதளமான www.csiambattur.com என்ற முகவரியிலே காணொலி ஆராதனையாக ஒளிபரப்பப்படும். திருச்சபை மக்கள் அனைவரும் தவறாமல் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று இந்த மாதம் முழுவதும் நம் கடவுள் நமக்கு அருளிய நன்மைகளுக்காகவும்
புதிய மாதத்தில் நாம் எதிர்நோக்கி இருக்கும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்தி வேண்டிக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏற்கனவே அறிவித்ததின்படி சந்தா உரைகளை படைக்க விரும்பும் திருச்சபை மக்கள் அதை வார நாட்களிலே ஆலய அலுவலகத்தில் அதை படைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை திருச்சபை மக்கள் யாரேனும் அதை தங்கள் இல்லங்களிலே இருந்த வண்ணம் படைக்க விரும்பினால் ஆலய பணியாளர் திரு தங்கம் அவர்களை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக மார்ச் மாதம் வரை சந்தா செலுத்தாதவர்கள் அதை விரைந்து செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம் அறிவித்ததின்படி நமது ஆலய உறுப்பினர் ஞாயிறு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த ஒரு சகோதரனுடைய கணவர் அவரின் மருத்துவ செலவிற்காக உதவிகள் வேண்டிய அறிவிப்பினை கொடுத்திருந்ததை தொடர்ந்து நமது திருச்சபையைச் சேர்ந்த 2 குடும்பத்தார் தலா ரூபாய் 5000 மற்றொரு குடும்பத்தார் ரூபாய் 2000 மற்றொரு குடும்பத்தார் ரூபாய் 5000 கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரத்திலே ஆயருடன் இணைந்து வேலூர் சென்று அந்த சகோதரியை சந்தித்து நமது ஆலயத்தின் சார்பாக கொடுக்கும் காசோலையை ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளோம். திருச்சபையார் இந்த சகோதரர் விரைந்து சுகம் பெற தங்கள் ஜெபங்களிலே நினைவு கூற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலயத்தின் சார்பாக கபசுர குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்து இந்த வாரம் முதல் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8 மணி முதல் நமது ஆலய நுழைவு வாயிலே வழங்க திட்டமிட்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கோம் என்பதையும் திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம். நமது ஆலயத்தின் பிள்ளைகள் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் விரும்பும் பாடத்திட்டத்தில் நீங்கள் விரும்பும் பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைத்து உங்களது வாழ்வு சிறக்க எங்கள் ஜெபங்களை உறுதி செய்கின்றோம். ஏற்கனவே அறிவித்ததின்படி வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் நமது ஆலயத்தின் குடும்பங்கள், ஐக்கிய சங்கங்கள் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை ஜூம் ஆப் மூலமாக சந்திக்க ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். அதேபோல் நமது ஆலய ஆராதனையை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பவும் ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இவை அனைத்தும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதையும் திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆராதனையை தொடர்ந்து ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்துள்ளோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே கொடுக்கும் அறிவிப்புகளை கவனமாக பார்த்து அதன்படி செயல்பட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து வரும் வாரங்களிலும் சிறு பிள்ளைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சபை மக்கள் அரசாங்கம் அறிவுறுத்துகின்ற வழிமுறைகளை பின்பற்றி இந்த வைரஸ் தொற்றிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த உலகம் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து விரைந்து விடுபட தங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் நினைவு கூற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே இந்த வழிபாட்டிற்கு பிற்பாடு சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக சிறுவர் நேரம் என்கிற ஒரு நிகழ்வை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே அன்பு சிறுவர்கள், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கழிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்வின் வழியாக தொடர்ச்சியாக உங்களுடைய பங்களிப்பையும் அவர்களுடைய எல்லா விதமான வாய்ப்பு முறைமைகளை ஈடுபடுத்தி கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்பத்தூர் CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் அனைவருக்கும், திருச்சபையார் அனைவருக்கும், ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களின் சார்பில் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு மிகவும் பிரியமான beginner primary cuties, very active junior and inter boys, very smart senior and senior high students, இன்னும் அன்பான பெற்றோர் அனைவரையும் இந்த காணொளி காட்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளி காட்சியை இந்த நாளில் நடத்த வாய்ப்பளித்த கிருபை செய்த ஆண்டவருக்கு முதலாவது நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்ய எங்களுக்கு உதவின ஆலோசனைகள் தந்த நமது ஆயர் அவர்களுக்கும், நமது திருச்சபையின் செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மெல்லாம் ஒருத்தர் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நேரில் பார்க்கவே முடியல. ஆனால் இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்க முடியவில்லை. ஆனால் இந்த நாளில் ஒரு சில ஆசிரியர்களாக நாங்கள் உங்களை சந்திக்கவிருக்கிறோம். நம்ம இப்பொழுது சிறப்பு நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் நன்றாக கவனிக்கணும். முடிவில் நான் உங்களோட இன்னும் சில காரியங்களை பேசவிருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நானும் வரேன். உங்களோட சேர்ந்துக்கலாம். திவ்யா நீயும்
போய் அப்போ ஆண்டி நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆண்டி எங்க கூடவே. அக்கா நானும் வரேங்கக்கா. நீங்களும் போறீங்க, அப்ப நான் மட்டும் விட்டுருவேன். நானும் வருவேன். சரி வாங்க எல்லாரும் ஒண்ணா போகலாம். போலாம். அங்க யாரும் வர மாதிரி இருக்குல்ல? கோல்ட் அக்கா, சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க. ஏய் கோல்ட் ஆண்டி வராங்க, அப்ப கதை சொல்ல போறாங்க. எப்ப பார்த்தாலும் கதைனே இருங்க சண்டே ஸ்கூல்ல. அண்ணா ஸ்டோரி கிட்ஸ்ல இருந்து ஈவன் நமக்கு கூட ஸ்டூடெண்ட் ரொம்பவே பிடிக்கும் அண்ணா. ஹலோ அக்கா, ஹலோ அக்கா. எல்லாரும் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே ஓகே ஆண்டி. ஹாய் சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா சேஃபா ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே, நாங்க உள்ள வரும்போது ஏதோ கதை என் காதுல விழுந்துச்சு. ஆமாடி, கதைனா நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் டி கதை சொல்லிட்டு இருந்தோம். என்ன கதை? ஆண்டி எனக்கு தெரியும் ஆண்டி, கிங் டேவிடோட கதை தான் நீங்க சொல்ல போறீங்க. இல்ல 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 நோவா கதை தானே சொல்ல போறீங்க. அப்புறம் வேற என்ன? ஏசாமியை பத்தி சொல்ல போறாரு. அக்கா அக்கா ஒரு க்ளூ கொடுங்களேன்க்கா. அதாவது ஆண்டவர் அதிசயமான அற்புதமான ஒரு மகிமையான ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்காரு. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதிசயமான காரியம். எனக்கு தெரிஞ்சிருச்சு, லாசருவை 4ஆம் நாள் உயிரோட எழுப்பினாங்களா, அதுதானேங்க ஆண்டி? இல்ல 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 எனக்கு தெரியும் ஆண்டி. கானா ஒரு கல்யாணத்துல ஏசு சுவாமி வந்து தண்ணியை வந்து திராட்சரசமா மாத்தி சுவையுள்ள தந்தாங்களே, அதுதானே ஆண்டி? இல்லையே, நீங்க சொன்னதெல்லாம் அற்புதமான ஒரு கதை தான். முன்னால அதுக்கும் முன்னாடினா யோனா வந்து மீன் வயித்துல 3 நாள் இருந்து உயிரோடு வெளியே வந்தாரே, அந்த கதையா? தப்பு தப்பா சொல்லுங்க, நான் சொல்றேன் பாருங்க. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். மோசே செங்கட 2 அப்பளந்தாரு, அந்த கரெக்ட். ஓகே, இதெல்லாம் அற்புதம் தான். பட் அதுக்கு முன்னால அதுக்கும் அக்கா எனக்கு இன்னொரு க்ளூ கொடுங்களேன்க்கா. என்ன இந்த பிகினிங். இந்த பிகினிங்கா? இந்த பிகினிங்னா தமிழ்ல என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெரி குட், கரெக்ட் பாயிண்ட். In the beginning God created the heavens and the earth. கரெக்டான ஆண்டி? ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? காட்ஸ் கிரியேஷன் பத்தி பார்க்க போறோம். காட்ஸ் கிரியேஷனா தமிழ்ல என்னது? கடவுளின் படைப்பு பத்தி பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்த கடவுளின் படைப்பை வந்து 6 நாள் படைத்தாங்க, 7ஆம் நாள் ஓய்வில் இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே என்னென்ன படிச்சாங்கன்னு யாருக்கா தெரியுமா? சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு மறந்துருக்கலாம். சரி, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதை வந்து ஒரு ஒரே நிமிஷம், நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஆக்ஷன் சாங்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே. ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடலாம் ஆண்டி. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சாங். ரைட். ஓகே, ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? பார்க்கலாம். சகலமும் படைத்தவர், முதலாம் நாளே
கேட்டீங்க, பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததுல்ல? ஓகே. இப்போது நம்ம க்ரியேஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் நமக்கு சண்டே கிளாஸில் அண்ணா அக்கா இருக்கிறதுனால ஒரு இன்டராக்ஷன் மாதிரி நம்ம வச்சுப்போம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் என்ன க்ரியேட் பண்ணாங்க? எனக்கு தெரியும் ஆண்டி. ஃபர்ஸ்ட் டே வந்து லைட் படைச்சாங்க ஆண்டி, வெளிச்சம் படைச்சாங்க ஆண்டி ஆண்டவர். வெரி குட். ஸோ முதல் நாள் என்ன ஆண்டவர் படைத்தார்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னனால லைட்டை படைச்சார். ஸோ அந்த லைட்டை படைச்சதுனால நமக்கு டே அண்ட் நைட் வந்து நமக்கு கிடைச்சிது, இரவும் பகலும் கிடைச்சிது. வெரி குட். செகண்ட் டே ஆண்டவர் என்ன படைச்சாங்க? ஆண்டி நான் சொல்றேன், ஆகாய விரிவு. வெரி குட். ஆகாய விரிவுனா என்னது? ஸ்கை ஆண்டி. ஸ்கை. ஓகே, குட். ஸோ செகண்ட் டே ஆண்டவர் வந்து ஆகாய விரிவு அப்படின்னா வானம், அதை வந்து படைச்சார். மூன்றாம் நாள் என்ன படைச்சாங்க? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். கரெக்டா? தப்பு ஆண்டி. யாருக்கு தெரியும் கரெக்டா? ஆண்டி எனக்கு தெரியும் ஆண்டி. தேர்ட் டே செங்கல் தனியா வட்டாந்தர தனியா படிச்சு அதுல மரம் செடி கொடிகள் எல்லாம் படிச்சிருந்தாங்க ஆண்டி. ஓகே, வெரி குட். கரெக்டாக சொல்லிட்டான். வெட்டாந்தரைனா என்னது? லேண்ட் அண்ட் பிளான்ட் கிங்டமே ஒரு அன்னைக்கு தான் உருவாச்சு. ஓகே. அடுத்தது ஃபோர்த் டே ஆண்டவர் என்ன படைச்சாரு? பிரபா சொல்லிப்போம். தேர்ட் டே மாற்றி சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நான் கரெக்டாக தான் சொல்லிட்டேன். இப்போதான் ஃபோர்த் டே தான் என்ன படைச்சாருன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். வெரி குட். ஃபோர்த் டே ஆண்டவர். அக்கா எனக்கு ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் டே தான் வெளிச்சம் படைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் ஃபோர்த் டே சன் ஸ்டார் மூன் படிச்சிருக்காங்க. வெரி குட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டே லைட் ஆண்டவர் உண்டாக்குனார், அப்போ அது டே நைட் மட்டும்தான் இருந்தது. ஆனால் ஃபோர்த் டேல அந்த டே வந்து ஆள்றதுக்கு என்னது? சூரியனை படைத்தார். நைட்டில் வந்து ஆள்றதுக்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். அப்படி படைத்ததுனால தான் நமக்கு வந்து ஒரு டே நைட்டு நமக்கு கிடைச்சிது. ரெண்டாவது நம்ம டெய்லி டேஸ் சொல்கிறோம்ல, டேஸ், மந்த்ஸ், இயர், சீசன், இதெல்லாம் வந்து அந்த ஃபோர்த் டே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களால தான் நமக்கு உருவாக்கப்பட்டது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க. ஓகே. ஃபிஃப்த் டே யாருக்கு ஆண்டி தெரியும்? எனக்கு தெரியும். வானங்கள்ல பறக்கும் பறவைகளை படிச்சாங்க. நீரில் வாழும் மீன்களை படைச்சாங்க. வெரி குட், அழகாக சொல்லிட்டீங்க. வெரி குட். அப்புறம் சிக்ஸ்த் டே ஆண்டவர் என்ன படைச்சாங்க? ஆண்டி எனக்கு தெரியும் ஆண்டி. சிக்ஸ்த் டே வந்து அனிமல்ஸ் படைச்சாங்க ஆண்டி ஆண்டவர். நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் தேவன் வந்து படைச்சாங்க ஆண்டி. He created domestic animal as well as wild animals ஆண்டி. வெரி குட். அவ்வளோதான். அன்னைக்கு முக்கியமான நாளாச்சே. ஆண்டவர் வேற என்ன படைச்சாரு? முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டாங்க. ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷங்க. வெரி குட், வெரி குட். நம்மள ஆண்டவர் படைச்சாரு. எப்படி படைச்சார் ஆண்டவர்? ஆதியாகமம் 1:27 சொல்லியிருக்காருக்கா தெரியுமா? தேவன் மனுஷனை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ரொம்ப முக்கியமான வசனம். ஆண்டவர் வந்து எப்படி படைச்சிருக்கலாம்? ஒரு மங்கி ஃபேஸோ இல்லை ஒரு லயனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேர்ட் ஃபேஸோ க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட சாயலாகவே நம்மளை சிருஷ்டித்தாரே. எப்படி சிருஷ்டித்தார்? ஏன்னா அவரை போலவே நம்ம இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்றதுக்காக படைச்சோம். ஆண்டருடைய சாயலாக படைக்கப்பட்டதுனால நம்ம ஆண்டருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இவ்வளோ நேரம் நம்ம க்ரியேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 6 days, 7th டே. ஆமாம், 7th டே என்ன பண்ணுவோம்? ரெஸ்ட் எடுப்போம் ஆண்டி. நம்ம ஓகே. நம்ம சில்ட்ரன் ஆஃப் காட் இல்லையா? நம்ம அப்படி பண்ணலாமா? நல்லா தூங்கலாமா? சண்டே வந்தா என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு போனால் போதுமா? சண்டே ஸ்கூல் போகணும். சரி, சண்டே ஸ்கூல் போய் என்ன பண்ணுவீங்க? சண்டே ஸ்கூல் முதல்ல எல்லாரும் ரெகுலராக போகிறீங்களா? ரெகுலராக வரீங்களா? டைமுக்கு வரீங்களா? வருமே. பிள்ளைங்களாம் வருவாங்களா டைமுக்கு? ஓகே. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ப்ரேயர் பண்ணுவோம் ஆண்டி. ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆண்டி. அடுத்தது பாட்டு பாடணும் ஆண்டி. ஓ, பாட்டெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். வெரி குட். வேதம் வாசிப்போம். வெரி குட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சண்டே கிளாஸில் தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். வெரி குட். ஆனால் சண்டே கிளாஸ்க்கு என்ன பண்ணோம்? ரெகுலராக எல்லாரும் வரணும். சரி, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சின்ன ஒரு 4 பாயிண்ட்ல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யார் சொல்கிறா? ஆண்டி we should praise Lord ஆண்டி. தேவனை நம்ம வந்து மகிமைப்படுத்தணும் ஆண்டி. வெரி குட். அப்புறம் தேங்க் பண்ணணும் ஆண்டி. ஆண்டவர் இவ்வளோ உலகத்தை படைச்சிருக்காரு, நம்ம அதை ஆண்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். நன்றி உள்ளவர்களாய் எப்பொழுதும் இருக்கணும். வெரி குட். அடுத்து We should serve God ஆண்டி. We should love God. ஓகே. வாட் இஸ் லவ்விங் காட் அண்ட் சர்விங் காட்? சர்விங் காட்னா என்ன? ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் பண்ணணும். லவ் காட் அப்படின்னா என்னது? ஆண்டவரை நேசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதே நேசத்தை நம்ம எல்லாரிடத்துலையும் வெளிப்படுத்தணும், ஷேர் பண்ணணும். ஓகே, வெரி குட். நல்லா இருந்ததா மெசேஜ் எல்லாம்? பாய், டேக் கேர், see you. எல்லாரும் நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? நம்ம டீச்சர்ஸ்லாம் அக்காமாரெலாம் நல்லா பண்ணாங்களா? சரி.
இப்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து தரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு பெற்றோராகிய நீங்கள் ஒரு சில காரியங்களை, ஒரு சில உதவிகளை நீங்கள் செய்யணும். முதலாவதாக, இந்த அகாடமிக் இயர் நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எல்லாரும் ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த காணொளி காட்சியின் மூலமாக என்ன செய்யணும் அப்படின்றத நாங்கள் சொல்ல போகிறோம். தயவுசெய்து அதை எங்களோட சேர்ந்து ஒத்துழைக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு கிளாஸ்க்கும் என்ன வயது வரம்பு என்பதை நாங்கள் காட்டவிருக்கிறோம். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக 6 கிளாஸாக நம்ம பிரிக்கிறோம் பிள்ளைங்கள. பிகினர், ப்ரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர், சீனியர் ஹை. இந்த வருஷத்தில் எத்தனை ஜூனியர் இன்டர் கிளாஸ்க்கு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் இந்த வேலையை, இந்த உதவியை எங்களுக்காக செய்யணும். இந்த வயது வரம்பு, அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய குழந்தைகள் எந்த குரூப்பில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதலாவது. அடுத்தது, நாங்கள் ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம். அந்த நம்பருக்கு உங்களுடைய பிள்ளையின் பெயர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், இந்த 3 விவரங்களையும் இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் உங்கள் பிள்ளைங்க எந்த குரூப்பில் இருக்காங்க, எந்த கிரேடில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்றபடி ஆன்லைன் கிளாஸ் நடத்தலாம் என்று நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதற்கான ஆயத்தங்களை ஆயர் அவர்களும் கமிட்டி அங்கத்தினர்களும் செய்து வருகிறார்கள். ஸோ திருச்சபையாக இணைந்து இந்த சிறுவர் ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து இந்த டீட்டெயில் எங்களுக்கு ஒரு 3 நாளைக்குள்ளே நீங்கள் தந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வகுப்புகளாக பிரித்து அந்தந்த ஆசிரியர்கள் கிளாஸ் எடுக்க வைப்பதற்கு அது நல்ல உதவியாக இருக்கும். அடுத்ததாக, பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்களா? டெய்லி மிஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறீங்களா? ஸோ நம்ம ரொம்ப நாளாக பைபிள் பற்றி படிக்கவே இல்லை தானே. ஸோ அதனால் இந்த வருகிற ஆகஸ்ட் மாதத்துக்காக உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் கொடுக்க போகிறோம். ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியானது தான். இதை பிள்ளைங்க தான் நல்ல கவனமாக கேட்டுக்கணும். இதையும் நாங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுவோம், கவனமாக கேளுங்க. பிகினர் பிள்ளைகள் ஆகஸ்ட் 31க்குள்ளே சங்கீதம் 23 மனப்பாடம் செய்யணும். பிரைமரி பிள்ளைகள் சங்கீதம் 1, ஜூனியர்லேருந்து சீனியர் ஹை வரைக்கும் ரிட்டன் ஒர்க். பிகினர் அண்ட் பிரைமரி ஒன்லி ஓரல். இப்போது ஜூனியர்லேருந்து சீனியர் ஹை வரைக்கும் உள்ள அத்தனை பிள்ளைகளும் மத்தேயு எத்தனை அதிகாரம் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாடில் முதல் புத்தகம் 28 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 28 அதிகாரங்களையும் நாள் ஒன்றுக்கு ஒரு அதிகாரம் வீதமாக நீங்கள் படித்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நீங்கள் செய்யணும். ஜூனியர் பிள்ளைங்க என்ன பண்ணணும்? முதல் அதிகாரம் படித்த உடனே அதிகாரம் 1 அதில் காணப்படுகின்ற இடங்களுடைய பெயர்கள் எழுத வேண்டும். இன்டர் பிள்ளைகள் இடங்களும் நபர்களின் பெயர்களும், என்னென்ன பர்சன்ஸ் நேம்ஸ் வருது, பிளேசஸ் நேம். ஜூனியருக்கு ஒன்லி பிளேசஸ், இன்டருக்கு பிளேசஸ் அண்ட் நேம்ஸ். அடுத்தது சீனியருக்கு பிளேசஸ், நேம்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் அண்ட் த மிரக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்த அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அது ஒவ்வொரு அதிகாரத்திலும் எந்த அற்புதம் என்பதை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்தது சீனியர் ஹை, அவங்களுக்கு 4 வேலை. முதலாவது பிளேசஸ் நேம், அடுத்தது ஆட்களின் பெயர்கள், அடுத்தது இயேசு செய்த அற்புதங்கள், கடைசியாக இயேசு சொன்ன உவமைகள். இந்த 4 காரியங்களையும் அவங்க செய்யணும். இங்கே ஆகஸ்ட் 31க்குள்ளே இதை முடிச்சுக்கோங்க. ஒரு தனி நோட் எடுத்தோ ஃபைல் பண்ணியோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வைக்கலாம். கடவுளுக்கு சித்தமானால் நம்ம இப்போ சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான சிறப்பு பரிசுகள் இதற்காக காத்திருக்கின்றன. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னு நாங்கள் விரும்புகிறோம். பெற்றோர் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். முதலாவது நான் சொன்னபடி உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்கள், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம் மட்டும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள
நம்பருக்கு வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸோ அனுப்பணும். இரண்டாவதாக, உங்கள் பிள்ளைகள் இந்த வீடுகளில் இருக்கும் பொழுது வேதத்தை வாசிப்பதற்கு, வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு அவர்களை ஊக்குவியுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கூடிய சீக்கிரத்தில் இப்படி போன்றதான ஒரு காணொளி காட்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலே நாங்கள் உம்மை வழிபடவும், முழு மனதோடு கூட உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ளவும், நீர் அழைத்திருக்கிற இந்த வாழ்விலே தேவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அருட்பொழிவு செய்திருக்கிறீர் என்கிற அந்த உண்மை தன்மைகளிலே இறைவா, நாங்கள் பிறரை நேசிக்கவும், தொண்டாற்றவும், அநேகரை உம்மண்டையிலே நாங்கள் வழிநடத்தவும் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் நடப்பித்த திருப்பணிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். குறிப்பாக நாங்கள் பார்த்த இந்த சிறுவர் நிகழ்ச்சிக்காக கூட நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த சிறுவர் வாழ்விலே ஆண்டவர் இன்னுமாக திருப்பணியின் வழியாக நாங்கள் இடைபடவும், புதிய மாற்றங்களை கண்டு பிள்ளைகளுடைய வாழ்வு முறைகளிலே மேலாக்கமான தன்மைகளை நாங்கள் உருவாக்கவும் திருச்சபையாக நீர் எங்களுக்கும் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இதை கண்டு கொண்டிருக்கிற அத்துணை பேரையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தூய் ஆவியருடைய பிரசன்னம் தொடர்ந்து வழி நடத்தட்டும். இவ்வாரம் முழுமையும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். எங்கள் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன், எங்கள் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய இரக்கத்திற்கும் அவர் தருகிற வாழ்வின் நிச்சயத்திற்கும் உங்களையும் உங்கள் வாழ்வு முறைகளையும் ஆண்டவருடைய திருப்பணிக்கு நேராக அர்ப்பணிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் உங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற பணிகளோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும், குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்தி அகமகிழ்கிறேன். கடவுளுடைய திருப்பிரசன்னமும் அவருடைய ஆசீர்வாதமும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.